வணக்கம். ஷாயனம. செவ்வாய்க்கிழமை அப்படி என்ன விசேஷம்? எல்லாருமே செவ்வாய்க்கிழமையானா ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு வார வாரம் போயிட்டு வருவாங்க. வார வாரம் பூஜை பண்ணுவாங்க, தீபம் போடுவாங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம். யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்குமோ கண்டிப்பாக சில பேர் இடத்துல பிரச்சனை இருக்கும். பூர்வீக சொத்தின் மூலமாக பிரச்சனை இருக்கும், உடன்பிறப்பின் மூலமாக அதன் மூலமாக பிரச்சனை இருக்கும், பங்காளிகள் மூலமாக பிரச்சனைகள் இருக்கும். நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது? உன் வேலையை நீ பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். எங்கள் இடத்துக்குள்ளே நீ வரக்கூடாது, உன் இடத்துக்குள்ளே நான் வரமாட்டேன். உங்ககிட்ட சொன்னவ என்கிட்ட வந்து சொல்லட்டும், பார்ப்போம். இப்படியெல்லாம் ஆணவத்தோடு பேசுகின்ற சில பேர் இருக்கின்றார்கள் என்றும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஒருவர் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அங்காரக சதுர்த்தி வழிபாடு செய்தால் பூமி தோஷம் நிவர்த்தியாகும். எவ்விதமான தடைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகிவிடும். வைத்தீஸ்வரன் கோவிலிலே அங்கார பகவான் இருக்கின்றார். அதுவும் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வரக்கூடிய நாட்கள் என்றால் மிக மிக உத்தமம். அங்கார பகவானுடைய அருளையும் சேர்த்து விநாயக பெருமானுடைய அருளையும் சேர்த்து பெற்றுவிடலாம் ஒருவர். கடன் வாங்கி கடன் கட்ட முடியாமல் கடன் மீது வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு இப்படியெல்லாம் பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் ஒருவர் அல்ல நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு உண்டான பதிவு. கடன் வாங்கி என்னால் திருப்ப கட்டவே முடியல, வட்டி தான் ஏறிட்டு இருக்கே ஒழிய என்னால் நான் அடைக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அளவுக்கு எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, என்ன சொல்வதென்று தெரியவில்லை, யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு யாருமே இல்லை. ஒருத்தர் இருக்கார், வைத்தீஸ்வரன் கோயிலில் அங்காரகன் இருக்கார். அவரை போய் பாருங்க, வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சது எதுவோ 2 தீபம் போட முடியுமா? அங்காரகன் அவருடைய இடத்துல போய் 2 தீபம் போடுங்க. விநாயகருக்கும் 2 தீபம் போடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, கடலை மிட்டாய், கமரக்கட்டு, தேன் மிட்டாய், நிலக்கடலை பருப்பி, இல்லை மல்லிகைப்பூ வாங்க பிடிக்கும்னா மல்லிகைப்பூ கொண்டு போய் வைங்க. உங்கள் இடத்துல இருந்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்தோட மண்ணை கொண்டு போய் அங்கே வச்சு சுவாமி தரிசனம் பண்ணி பூஜை பண்ணி கொடுக்க சொல்லி, அந்த இடம் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்து எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வைங்க. நிச்சயமாக நீங்கள் அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி வர அன்னைக்கு போகிறதுக்குள்ள நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனையானது விலகிவிடும், தீர்ந்துவிடும். ஒன்று அவர்களாகவே வந்து சரணடைந்து விடுவார்கள், இல்லை எனில் சமரசமாக போய்விடுவார்கள். இல்லை என்றால் உங்கள் வழிக்கே வரமாட்டார்கள். நீயாச்சும் உன் இடமாச்சு என்னமோ பண்ணிக்கொண்டு அவங்க விலகி போயிடுவாங்க. நியாய தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா? கடவுளுக்கு தெரியுமில்ல, நியாயாதிபதி கர்மாதிபதி அவர் பார்த்துட்டு தானே இருக்கார். சத்தியம் யார்கிட்ட இருக்கு, உண்மை யார்கிட்ட இருக்குன்னு, யார் பொய் சொல்றா, யார் உண்மையா சொல்றா, யார் என்ன வேலை பண்றாங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லையா? அதனால கவலைப்பட வேண்டாம். சொத்து பிரச்சனை, பூமி பிரச்சனை, இடப்பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வாடகை வீடு, போகியத்துக்கு கொடுத்தது சொந்த வீடு, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அங்காரக சதுர்த்தி என்று நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அங்கார பகவான் சரி செய்து கொடுப்பார். முழு நம்பிக்கையுடன் போயிட்டு வாங்க. ஏதோ பதிவை பார்த்தோம் போயிட்டு வருவோம் அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் போயிட்டு வாங்க. இது வரைக்கும் நீங்கள் போயிருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி வழிபட்டிருப்பீங்களான்னா நிச்சயமாக இருக்காது இல்லையா? கடன் தீர்க்கும் ஸ்தலம் எதுவென்று சொன்னால் வைத்தீஸ்வரன் கோவிலிலே இருக்கக்கூடிய அங்காரக வழிபாடு, அதுவும் சதுர்த்தி என்று செய்யக்கூடிய வழிபாடு அதி உத்தமம். சென்று வாருங்கள், வென்று விடலாம் உங்களுடைய பிரச்சனைகளை. கடன் தொல்லையையும் சரி செய்து விடலாம், பொருளாதாரத்தையும் மீட்டு விடலாம். ஸ்ரீனம்.